ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் மர்மையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகளாவிய முறையில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், பலியாக்கப்படும் உயிர்கள், இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய தலைவர்கள், இவர்களெல்லாம் இந்த பூமியிலே தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டால் நாம் அப்படியே விட்டுவிடப்படுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஜாசியா 45வது வசனத்தில் அத்தியாயத்தில் 22வது வசனம், வஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்த பில் ஹக் வலிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் வஹும் லா யுலிமூன். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் தக்க காரணம் கொண்டு உண்மையை கொண்டே படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சம்பாதித்ததற்கான கூலி நிச்சயமாக கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் சந்நிதியிலே யாரும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கின்றான். இந்த மாதிரி வசனம் நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்போ நாம் எடுத்திருக்க இந்த 45வது சூறாவில் ஆனால் இந்த வசனம் இதே பொருள் கொண்ட வசனம் குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. அல்லாஹ் வானையும் பூமியையும் சத்தியத்து கொண்டு படைத்திருக்கின்றான். அந்தந்த ஆத்மாக்கள் சம்பாதித்து அதற்குண்டான கூலியை கொடுக்கப்படும். அவற்றில் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய சத்தியம் என்பது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது நாம் விளங்கி கொள்ளுமாறு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அக்கிரமக்காரனுக்கு மறுமை நாளில் தண்டனை கொடுப்பதும், பாதிக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையற்றவர்களுக்கு நற்கூலி வழங்குவதும், அது அல்லாஹ்வின் மீது தனக்குத்தானே விதியாக்கப்பட்ட நீதி செலுத்தக்கூடிய விதியாகும். ஆகையால் அல்லாஹ் நாம் சூரத்துல் ஜில்சாலில் கூட கடைசி பார்த்திங்கன்னா ஃபமை ஆமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா ஃபமை ஆமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. மறுமை நாளிலே அவர்கள் செய்த அணுவளவு செய்த நன்மையையும் கண்டுகொள்வார்கள், அணுவளவு செய்த தீமையையும் கண்டுகொள்வார்கள்.
அப்போ கண்டுகொள்வார்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பதிவேட்டிலே அவர் பதிவு செய்து வைத்து நமது கையிலே தரப்படும். நாம் நிறைய சின்ன சின்ன தவறுகளில் பெரிய தவறுகளை பண்ணால் மறக்க மாட்டோம். அன்றாடம் ஆண்டிவே அப்படி சொல்கிற மாதிரி வழி நடுக்க போக சின்ன சின்ன தவறுகள் நிறையா செஞ்சோம், நம்ம மறந்துடுவோம். அவற்றையெல்லாம் மறுமையில் நமக்கு நினைவூட்டப்படும், எல்லாமே பதிவு செய்து வைக்கப்படும். நம் மீது பிறந்ததிலிருந்து மரணிப்பது வரை உள்ள அத்தனை காரியங்களும் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு புத்தகத்தை அந்த ஏடை நமது கையில் தந்து அல்லாஹ் நம்மையே அதை படிக்க செய்வான். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதெல்லாம் எப்போ நடக்கும்? மறுமையில் நடக்கும், மரணத்திற்கு பின்னால். அப்போ இதை நம்பியவர்கள் தான் இந்த பூமியிலே நீதமாக இருப்பார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை நிறைய இடங்கள் நிறையா சொன்னால் ஒரே ஒரு விஷயம், எனது ஆட்சியில் பாதை சரியில்லாமல் ஒரு குதிரை இடறி விழுந்தால் அதை பற்றியும் நான் விசாரிக்கப்படுவேன் சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த மறுமை நம்பிக்கை தான் அவங்களை சொல்ல வச்சது. இப்படி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுதார்னா அவர் எவ்வளோ நீதமான ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அயோக்கியனால் இதை சொல்ல முடியாது, அயோக்கியனால் சொல்ல முடியாது. சின்னதாக பார்த்துக்கூடோமே, தரங்கட்டவன்லாம் என்ன சொல்லுதான், மதுவுக்கு எதிராக நாம் போராட்டம் நடத்த வேண்டும், மதுக்கடைகள் அடைக்க வேண்டுங்க, நீ உன் முதல்ல உன் கட்சியில் உள்ள உறுப்பினருக்கு சொல்லு, மது குடிக்கிறவன் குடியாரப்பையா என் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உன் கட்சி காலியாயிரும், நீ வெளிநாட்டிலே குடிச்சிக்கிட்டு இருக்க. அதை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. வீட்டில் பார் வச்சுருக்க நீ. இது சொல்லக்கூடிய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? வீட்டில் பார் வச்சுருக்கிறாங்க. வெளி உலகில் என்ன சொல்கிறான்? மதுவுக்கு எதிரான போராட்டம் நடத்த வேண்டும். அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியும் ஆற்றலும் தரமும் படைத்த ஒரே மனிதர் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருந்தார்கள். அவர் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை கடைப்பிடிப்பவர்களானார்கள். யாரெல்லாம் அதை கேட்டார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஏற்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வின் தூதர் வழிநடத்தினார்கள். கட்டுக்கோப்பான சமுதாயம். இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, தலைமைக்கு தகுதி இல்லாதவங்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி தலைமை பொறுப்புக்கு வந்ததுனால உயிர் பலிகள் வாங்கப்படுது. அது யார் காரணமாக இருக்கட்டும், எது காரணமாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. உயிர் போனது தான். அப்போ இந்த காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் என்ன காரணம் சொன்னால், மனிதன் ஏன் இவ்வாறு தவறு செய்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவாக சொல்கிறான். நான் முதல்ல வாசித்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வில் மீண்டும் பார்ப்போம். அடுத்து 23வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அஃபராய்த மனி தகத இலாஹு ஹவாஹு வ அல்லல்லாஹு அலா இல்மி வ ஹதமல்லாஹு சமீஹி வ கல்பிஹி வ ஜால அலா பஸரிஹி கிசாவா ஃபமன் யஹ்தீஹி மின் பஅதி அல்லாஹ் அஃபலா ததக்கரூன். அல்லாஹ் அழகான வசனத்தை சொல்கிறான். என்ன தெரியுமா? தன் மனோ இச்சையை யார் வணங்கக்கூடிய கடவுளாக எடுத்துக்கொண்டானோ அவரை நபியை நீர் பார்த்தீரா? அல்லாஹ் சொல்லுதான். மனோ இச்சை இருக்கு இல்லையா? மனோ இச்சைனாலே நிறைய பேருக்கு என்னமோ ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் வர ஒன்றுமே இல்லை. எனக்கு இஷ்டப்பட்டதை நான் செய்வேன், அது நல்லதாக கெட்டதாக எனக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கான பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தடுத்துருக்கான பிரச்சனை இல்லை. எனக்கு இஷ்டம் இருக்குது, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் அப்படி நினைக்கிறேம்மா? இதுதான் மனோச்சை, இதுதான் மனோச்சை. அப்போ மனோச்சை என்பது தன்னுடைய சுய விருப்பின் அடிப்படையில் செயல்படக்கூடியது தான் மனோச்சை. அந்த மனோச்சை அல்லாஹ் என்ன சொல்லாம்னா, மனோ இச்சையை வணங்கக்கூடிய கடவுளாக ஏற்றுக்கொண்டான். அது கடவுளுங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் என்னுடைய விருப்புக்கு, என்னுடைய சுய நிம்மதிக்கு, என்னுடைய சுய விருப்பத்துக்காக நான் ஒரு காரியம் செய்கிறோம்னா அது நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயலாகும். இந்த கோணத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ வரும் மாட்டிக்குவோம். அல்லாஹ் தெளிவாக சொல்லுதான், மனோச்சியை தன் கடவுளாக ஆக்கியவனை பற்றி நபியை சிந்தித்தது உண்டா என்று அல்லாஹ் கேட்டு விடாத சொல்லுதான். அல்லாஹ் அவனை பற்றி அறிந்துதான் அவனை வழிகேட்டிலே விட்டு விட்டான், அவனை பற்றி அறிந்துதான் வழிகேட்டிலே விட்டு விட்டான். மேலும் அவனுடைய இதயங்களிலும் அவனுடைய செவிப்புலன்களிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவனுடைய பார்வையிலே அல்லாஹ் ஒரு திரையை விட்டு விட்டான். அந்த திரை நல்லதை பார்க்காது, அவனுக்கு விருப்பமானதை மாத்திரம்தான் பார்க்கும். அவனுடைய செவியில், அவனுடைய இதயத்தில்
அல்லாஹ் முத்திரையிட்டதுனால அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை கேட்க மாட்டான், கேட்டாலும் உணர மாட்டான், உணரக்கூடிய இடத்தில் அவன் இருக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ்வினால் அவன் அநீதியிலே புறந்தள்ளப்பட்டு விட்டவன், சாபக்கேடானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஒரு கடுமையான ஒரு வசனம். அவன் இந்த வசனத்துப்படி மன இச்சை, இப்போ நம்மளும் சிம்பிளாக ஒரு மன இச்சைக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ நாமெல்லாம் இதில் இல்லைன்னு எல்லோரும் நினைப்போம். ஆனால் ஒரு சில விஷயம் என்ன பண்ணால், சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. சிகரெட்டு குடிக்கிறது ஹலாலா ஹராமா? ஹராம்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் விடமாட்டுக்கும். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுதா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை தீங்கு தரக்கூடிய செயல்களை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், தடை செய்கிறேங்கிறாங்க. இப்போ சிகரெட்டு கேடா நல்லதா? ரெண்டு விஷயம்தான். நல்லதுன்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்தோடு உட்காந்து குடிக்கலாம், தப்பு இல்லைங்களா? மகனுக்கு கொடுப்போம், மகளுக்கு கொடுப்போம், மனைவிக்கு கொடுப்போம். வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீயோடு சேர்த்து சிகரெட்டு கொடுங்க, நல்லது தானே. அப்படி அடிச்சாலும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளால் விட முடியலையே, சரியா? இதை செய்யணும். இல்லை தப்பு தான், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, என்னால் விட முடியலை அப்படின்னா, அப்போ நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை போல யாருக்கு கட்டுப்பட்டு விட்டாய்? நீ காசு கொடுத்து வாங்க ஒரு புகையிலை துண்டுக்கு கட்டுப்பட்டு விட்டாய். இதுக்கு பேர் தான் மன இச்சை. விளங்குறதுக்காக இந்த உதாரணம். இதுபோல் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். சில விஷயத்தில் நமக்கு நல்லதுன்னு தெரியும், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். சில இடத்துல கெட்டதுன்னு தெரியும், செயல்படுத்துவோம். இதுவும் மன இச்சை. அப்போ அல்லாஹ் மன இச்சையை சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? இது அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டது, அதுக்கு தான் கட்டுப்படுதான், அதுக்கு தான் வணங்குறான். அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்மளையே எடுக்க முடியலை. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மகிட்ட உள்ள கெட்ட பழக்கங்கள் எதுன்னு பார்த்து அது கெட்டது தான் என்று அறிந்து கொண்டு, நான் விட்டுருதேன் என் ரப்பே, எனக்கு இதுக்கும் தூரமாக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். சஹாபாக்கள்லாம் என்ன அவ்வளோ பியூராக இருந்தார்களா? ஒரு கரடுமுரடான ஒரு கொடூரமான ஒரு சமுதாயம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரமாக சலித்து சல்லடை போட்டு அவர்களை தூய்மைப்படுத்தி உலகத்திற்கு உத்தமர்கள் என்றால் இவர்கள் தான் என்று காட்டினான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வோட ரசூல் சொன்னால் அப்படியே கட்டுப்பட்டாங்க. இதுதான் காரணம். இதுதான் அவங்களுடைய சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகும்போது அவங்க கையில் தங்க மோதிரம் இருக்குது. தொழுகையை முடிஞ்ச உடனே வேகமாக கலட்டி அதை எறிகிறாங்க. இப்படி எறிகிறாங்கன்னு தூரம் இல்லை, பக்கத்தில் போடுறாங்க. போட்டுட்டு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு இதை ஹராமாக்குறேன். இதை கேட்டோன்னு சஹாபாக்கள் நினச்சிங்க தெரியுமா? எல்லோரும் தங்க மோதிரம் போடுறவங்கலாம் எடுத்து பக்கத்தில் போடாமல் தூர விட்டு வீசிட்டாங்க. நம்ம பாறையில் அவங்களாம் யார்? பைத்தியாரங்க. அப்படி தானே? தங்க மோதிரத்தை யார் தூர போடுவா? ஹராம்னாலும் பாக்கெட்லாம் போடணும். அதான் அவர்கள். அல்லாஹ் தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கானா? எப்போதுல இருந்த ஹராம் நம்ம கேட்போம்ல, எப்போ எல்லாத்துக்கும் டைம் கேட்போம். தொழுவேன் இன்ஷா அல்லாஹ், நாளை காலையில் இருந்து தொழுவேன் என்று சொல்கிறானே சைத்தான், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் டைம் கேட்போம். சஹாபாக்களோட சிறப்பு என்னென்னா, அல்லாஹ்வின் தூதர் செய்தால் அப்படியே செய்வாங்க. அல்லாஹ்வின் தூதர் செருப்பு போட்டு தொழுகிறாங்க. ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது எல்லாருமே செருப்பு போட்டு தொழுறோம். இஸ்லாத்தில் காலணி சுத்தமாக இருந்ததுன்னா ஆடையோடு சேர்ந்தது செருப்பு போட்டு தொழலாம். தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் செருப்பு காலணியை கலட்டி வைக்கிறாங்க. திரும்ப தொழுதுட்டு உட்காந்து திரும்பி பார்க்குறாங்க, எல்லாருமே செருப்பு கழட்டி ஓரம் போட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள்லாம் ஏன் ஓரம் போட்டிங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் தொழும்போது கலட்டிங்க, பார்த்தோம், நாங்களும் கலட்டிட்டோம். இதுதான் சஹாபாக்கள், மனோ இச்சையை வென்றவர்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, என்னோட செருப்பில் நஜீஸ் இருக்குன்னு சொல்லி, நஜீஸ் இருக்கு, அசிங்கப்பட்டிருக்குன்னு நான் தொழுது கொண்டு இருக்கும்போது ஜிப்ரைல் வந்து எனக்கு சொன்னார். அதனால் செருப்பை கலட்டினேன். நீங்கள் கழட்டிருக்க வேண்டாம். அல்லாஹ் தூதரே, நீங்கள் என்ன செய்தீங்களோ நாங்கள் அப்படி செய்வோம், நீங்கள் கலட்டிக்கு நான் கலட்டிட்டோம் என்று சொன்னாங்க மக்கள். அதனால தான் அல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சான்? உச்சி மெச்சினான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை அவர் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹும் அதற்கு பகரமாக அவர்களை பொருந்தி கொண்டான், அருள் செய்தான், நேர்வழி காட்டின என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கும் என்ன காரணம்? வாழ்க்கை நமக்கு இதோடு முடிஞ்சு போச்சுங்க, மரணத்துக்கு பின்னால் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறான் மனுஷன். இதுதான் காரணம். அந்த மறுமை நம்பிக்கை தான் ஒரு மனிதனை நேர்வழிக்கு கொண்டு வருகிறது. அந்த மறுமை நம்பிக்கை தான் மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை நம்புகிறவர்களுக்கு தான்
அல்லாஹ் நேர்வழியை காட்டுகின்றான். அப்போ அதை யார் நம்பவில்லையோ அவங்க ரெண்டு வகை, ஒன்று காபிர்கள், இன்னொன்று நாத்திகர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. இவர்கள்லாம் மரணம் அதோட முடிஞ்சு வசுக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அடுத்த வசனத்திலே அவங்கள பற்றி சொல்லுதான். என்ன சொல்லுமா? காலு மாஹிய இல்லா ஹயாத்த துன்யா நமூத்துவ நஹியா வமா யஹ்லிகுனா இல்லா தஹர் இல்ல தஹர் வமா லஹும் பி தாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா எழுலூன். மேலும் இந்த மக்கள் கூறுகின்றார்கள், வாழ்க்கை என்பது பிறக்கின்றோம் மரணிக்கின்றோம், அது காலத்தினுடைய சுழற்சி, அவ்வளவுதான், மரணத்திற்கு பின்னால் ஒன்றுமில்லை என்று நினைக்கின்றார்கள். இவர்கள் கூறுவது அநியாயமாகும், எந்த விதமான ஆதாரமும் அற்றதாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிட்டு இவர்கள் வெறும் யூகத்தின் அடிப்படையில் தான் இப்படி கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மறுமையை நம்புறது தான். இப்போ மறுமையை நம்புனா ஒரு மனுஷன் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைப்பான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சாரம், ஒரு கட்சி தொடங்கி ஒரு மனிதன் பிரச்சாரம் பண்ணுறான். அதில் செத்து போனதுக்கு செத்து போனவும் போயிட்டாங்க 41 பேர், குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவங்க, இளைஞர்கள் சொல்லி 41 உயிர் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு நீதி கிடைக்குமானாட்டு நீதி கிடைக்காது. அதுக்கு போல என்ன நடக்குது தெரியுமா? பழி யார் மேலே போடலாம். இவ்வளோ அழகான உலகம் பாருங்க. அழகான ஒரு சிந்தனை எழுத்தாளர் சொன்னார், இந்த நாட்டிலே தண்டனை என்ன என்பதை அறிவிப்பதற்கு செய்த குற்றத்தை பார்த்து கூறுவதில்லை, அதை செய்தது யார் என்பதை பார்த்தான் கூறுகிறார்கள். அழகான ஒரு கருத்து. இங்கே அப்படித்தானே இருக்கு. கற்பிணி பெண்ணை வயிற்று கலந்தவனுக்கு இந்த நாட்டில் எனக்கு பூச்சென்று காத்திருக்கு. அப்பாவிகள் மீது அநியாயமாக விசாரணை என்ற பேரில் அவங்களுக்கு வழக்குகள் போட்டு விசாரிக்க மேலேயே 31 ஆண்டுகள் வரைக்கும் ஜெயிலிலேயே அவன் செய்கிறாங்க, சிறைச்சாலையிலேயே மரணிக்கின்றார்கள். அங்கே பாருங்கள், பலஸ்தீனத்தில் பாருங்கள், ஒரு கடுமையான ஒரு கொடூரல். மக்களை தினந்தோறும் கொல்லலைன்னா அவனுக்கு இன்னும் சின்ன செமிக்க மாட்டேங்க, அவ்வளோ கஷ்டப்படுதான், தினசரி கொலை நடக்கு. அதற்கு இன்னொரு அயோக்கியன் வக்காலத்து வாங்குகிறான். உலகமே யார் கையில் மாட்டிருக்குன்னு சொன்னால் அயோக்கியர்களின் அநியாயக்காரர் கையில் மாட்டிருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, இவங்கள் ஏன் அநியாயக்காரர் ஆனார்கள்னா ஒன்றே ஒன்று தான், இறைவன் நம்ம எந்த விதமான விசாரணையும் விசாரிக்க மாட்டான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நானே அதிபர், என்னை யார் கேட்பா, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு நினைக்கான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பயிற்சி எடுத்த அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? நான் விசாரிக்கப்படுவேன், எனது ஆட்சியில் நடந்த தவறுக்கு நான் விசாரிக்கப்படுவேன் என்று பயந்தாங்க. அதனால் நேர்மையான ஆட்சி கொடுத்தார்கள். இவர்கள் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நம்பாததினால் இவர்கள் செய்த தவறுகளுக்கு பிறர் மீது பழியை போடக்கூடிய அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. 27ஆம் தேதி 8:10 நடந்த சம்பவம் இன்னைக்கு 27, 28, 29, 30, 1, 2, 3 இன்னைக்கு வரைக்கும் இந்த வாயில் எனக்கு அசிங்கமாக வந்துடும். சும்மா மேடை இதை டிபெக்டிவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒழிய இவன் வந்து எப்படின்னா கையில் அசிங்கமாயிருச்சு, இவன் அவன் மேலே தடவுதான், அவன் எடுத்து இவன் மேலே தடவுதான், சுற்றி சுற்றி எல்லார் மேலேயும் அசிங்கம். குற்றத்தை இப்போ யார் செத்தா, எப்படி செத்தாங்க, எப்படி செத்தான்? இன்னொன்று, அறிவற்ற மக்களுக்கு, ஒரு சினிமாவின் மோகத்தில் வந்த மக்களுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதான் என்றாலும் அதை நம்ம நியாயப்படுத்திட முடியாது. அதற்கு காரணமானவரை கண்டறிந்து நிச்சயமாக அவர்கள் மீது நாம் என்ன செய்யணும்? வழக்கு பதிவு செய்து அவர்களை தண்டிக்க வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் முதல்ல சொன்னேன், தண்டனையை பொறுத்து தவறை பொறுத்து குற்றத்தை பொறுத்து தண்டனை கிடையாது, யார் செய்திருக்காங்க பொறுத்து தான் தண்டனை. அதனால் அவர் தொட முடியாத இடத்துல ராயல் பவரில் இருக்கிறார். அம்மா தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் அவர் எஃப்ஐஆரில் கூட அவர் பேரை சேர்க்கலை, எஃப்ஐஆரில் கூட சேர்க்கலை. ஏன் இந்த இடத்துல இருந்து பதிவு செய்கிறோம்னா நம்ம அரசியல் பேசலை, உயிர்கள் போயிருக்கு. உயிர்கள் போவதற்கு நம்ம அனுதாபம் தெரிவிக்கணும், அதை நம்ம கடுமையாக எதிர்க்கணும். யாராக இருந்தாலும், யாருடைய உயிரும் நமக்கு உயிர் தான், எதிரியோட உயிராக இருந்தால் உயிர் தான். அல்லாஹ்வோட தூர் சொன்னது பாருங்க, ஒரு தலைவர், மறுமையை நம்பக்கூடிய தலைவர், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருப்பார் பாருங்க. போருக்கு எல்லாரும் நிற்கிறாங்க, தளபதியெல்லாம் நிறுத்து கொடியை கையில் கொடுத்தாச்சு. அப்போ அந்த போருக்கு வந்து முதல்ல தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருப்பது அலி ரலியல்லாஹு அவங்க. அப்போ அல்லாஹ் தூதர் கொஞ்சம் உயரத்தை நின்று போருக்கு பெறப்படுவதற்கான அந்த தளபதி துணை தளபதி இருக்கிறாரு. அடுத்தடுத்து யாரெல்லாம் போர் தலைமையாக எல்லாரும் இருக்கிறாங்க, படை வீரர்களாக இருக்காங்க, உபதேசம் பண்ணுறாங்க என்ன பண்ணணும். நெதன்யாகு மாதிரி ஒரு அயோக்கிய நேரத்தை சொல்லுவான், அழிச்சிருங்கம்மா. ஏன்னா அவன் யார் இல்லை, சத்தியமும் இல்லை, அவனுக்கு வேதமும் இல்லை, தூதரும் இல்லை, அவன் இழிபிறவி. அவன் உண்பது உணவெல்லாம் மலம், மலத்தை விட கேவலமான உணவு உண்கின்றான். நிச்சயமாக நல்ல உணவு உண்பவன் நன்றாக சிந்திப்பான். அவன் நல்லதை உண்ணவில்லை, சத்தமிட்டு உறக்க சொல்லலாம். அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க,
போருக்கு போகிறீங்க, உங்களுக்கு சில உபதேசம்னா, போர்க்களத்தில் நீங்கள் பெண்களை கண்டால் அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள்.